வணக்கம். காந்தி அரசியல் மலர் ரிப்போர்ட்டர். சமீபத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த குழந்தை கடத்தல் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உணவு கொண்டு வர மாதிரி பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு அந்த மாதிரியும் சில பேர் கடத்துறதா கேள்வி. ஆனால் வாட்ஸ்அப்லலாம் வருது. ஆனால் அது பெரிய செய்தியாக சேனலில் வருதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஒரு தாயின் குமுறலை கேட்போமே. நீங்கள் சொல்லுங்கம்மா, இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, எப்படி என்ன சொல்ல வரீங்க? வணக்கம். மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் எல்லா தாய்மார்களுக்காகவும் நாங்கள் சொல்கிற ஒரு சின்ன கருத்து, அங்கங்கே ஸ்கூலில் வந்து பாம்பு வைக்கிறாங்க, குழந்தை கடத்துகிறாங்க. இதுவரைலாம் அதனுடைய நடவடிக்கை எதுவுமே எடுக்கவும் இல்லை, யாரும் வெளியே சொல்லலை. அது அங்கங்கே சொல்லலைன்னா எதை வச்சு சொல்கிறீங்க? எங்களுக்கு தெரியல, பயமா செய்தியாக வந்தால் தான் உங்களுக்கு தெரியுன்றீங்க. ஆமாம், பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு யாருமே மொபைலில் யூடியூப்காரங்க எல்லாமே போடுறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்துட்டு பயப்படுறோம். இதனுடைய நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கலை, பேரண்ட்ஸ் எதுக்கு அலோன்ஸ் பண்ணலை? டெய்லி நாங்கள் பார்க்குறோம் குழந்தை கடத்துறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ ஃபோன் மொபைல் எல்லாருக்கும் வந்து யூஸான பொருள் தான் அது யூஸ் பண்ணுறதுனால இப்போ மொபைலில் எல்லாமே வருது. வரும்போது ஜனங்க வந்து அதை மொபைல் ஃபோன் பேசும்போது அது வரும்போது எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயமாக தான் இருக்குது. போக மாட்டாங்க. பிள்ளைங்கள பயப்படுமா, இங்கே ஹிந்திக்காரர் இருக்கிறாங்க, அங்கே ஹிந்திக்காரர் இருக்கிறாங்க, பெட்ஷீட் விற்றுன்னு வராங்க, டீ விற்றுன்னு வராங்க, பஞ்சு மிட்டாய் விற்றுன்னு வராங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. போக மாட்டேங்குதுங்க. என் பையன் இன்றைக்கி 5 நாளாக லீவு. உண்மையிலே மக்களே, இவங்க சொல்கிற கருத்துக்கு உண்மையிலே உண்மை தான். ஏன்னா அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்து அந்த அது விற்கிறேன் இது விற்கிறேன்னு வந்து அவங்க இந்த மாதிரி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க சுற்றுறதுனால பிள்ளைகள், பேரண்ட்டு, பொதுவாக தாய்மார்கள், பெற்றவங்க அவங்க தானே, அவங்களுக்கு தானே உணர்வுகள் தெரியும். அவங்களோட குமுறலை தான் பார்த்தீங்க. வணக்கம். காந்தி.